கண்ணியத்திற்குரிய தலைவர் காயிதே மில்லத் முஹம்மது இஸ்மாயில் சாஹிப் அவர்களின் பெயரில் அமைந்துள்ள காயிதே மில்லத் மணிமண்டபத்தை பார்வையிடும் வாய்ப்பு கிடைத்தது. சென்னை அண்ணா சாலை பின்புறம் அமைந்துள்ள இம்மணிமண்டபம் தமிழ்நாடு அரசு கட்டும் பொழுது அன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இக்கட்டிடம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று ஆலோசனைகளை முஸ்லிம் லீக் தலைவர் பேராசிரியர் காதர் அஹ்மத் அவர்களிடம் கேட்டு அதன்படி வடிவமைக்க கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் இந்த மணிமண்டபம் முழுமையாக தலைவர் பேராசிரியர் அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் கட்டி முடிக்கப்பட்டது. அரசு கட்டிடத்தில் கண்ணியத்திற்குரிய தலைவர் காயிதே மில்லத் முஹம்மது இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்த ஒற்றுமை என்னும் கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்ற இறை வாக்கியத்தை, அந்த அல் குர்ஆன் வசனத்தினுடைய அந்த அசல் வரியை அவர்கள் பெயரில் அமைக்கப்பட்டிருக்கும் காயிதே மில்லத் மணிமண்டப முகப்பில் வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ என்ற அந்த அற்புதமான வாசகம் அலங்கரிக்கிறது. நூலகம், கூட்ட அரங்கம், காற்றோட்டமான விசாலமான வசதி என சிறப்பாக இயங்கும் இம்மணிமண்டபத்தில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் சார்பில் மாணவ மணிகளுக்கு பயிற்சி கூட்டங்கள் நடைபெற்ற வரலாறுகள் உண்டு. இம்மணிமண்டபம் சமுதாயத்தால் பயன்படுத்தப்பட வேண்டும். அனைவரும் பயன்படுத்தி பலன் பெறுவோம்.